வான்கலந்த மாணிக்க வாசகர். இறைவனது பேரருளை பெறுகின்ற மணிவாசகர் ஊன் உடம்பை அருள் ஜோதி வடிவமாக ஆக்கி கொண்டவர். ஆதலினாலே வான்கலந்த மாணிக்க வாசக என்று வள்ளல் ராமலிங்க அடிகள் அவரது பேரருள் தரத்தை வெளிப்படுத்துவார். அந்த மாணிக்க வாசகராலே அருளி செய்த திருவாசகம் எப்படியெல்லாம் மனிதனை உருகச் செய்யும், உணரச் செய்யும், உணர்ந்துணர்ந்து தெளிந்து திருவருளிலே தேங்குவதற்கு வழிகாட்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார். வான்கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், ஊன் கலந்து உயிர் கலந்து இனிக்கக்கூடியது. நான் கலந்து பாடினால் என்னுடைய உடம்போடு அந்த திருவாசகம் கலந்து விடும். உடம்போடு கலந்து விடுவது மட்டுமல்லாமல் உயிரோடு கலந்து இறைவன் என்றும் தனக்கு பேரருள் புரிகின்ற அருள்தரத்தை வெளிப்படுத்துவதாக அமையும் என்பதை காட்டுகின்ற போது மாணிக்கவாசகருடைய திருவாசகம் எப்படியெல்லாம் இனிக்கிறது என்பதை காட்டுகிறார். நற்கருப்பம் ஜாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தீஞ்சுவை கனி மதுரங்கலந்து உவட்டாமல் இனிக்கக்கூடியது என்பதை எடுத்துக்கொண்டு தன்னை நெகிழ்வித்து உயிர்க்குயிராய் உணர்வித்த பெருமையை வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகிறார். சித்தமலம் அறுத்து சிவமாக்கி ஆட்கொள்ள வல்ல பெருமை திருவாசகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஆதலினாலே திருவாசகத்தை ஓதுவதும் அதனை உள்ளத்திலே பதிய வைத்து இறைவனுடைய கருணைக்கு உரியவராக வாழ்கின்ற வாழ்க்கையை மாணிக்கவாசகர் சொல்லுவது போல நாம் பெற்றுக்கொள்வதற்கு உரியவர்களாக ஆவோம். தொடர்ந்து வருகின்ற அறிவியல் உலகத்திலே மன செம்மையை பெறுவதற்கும் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த நூல் எப்பொழுதும் துணையாக இருப்பது. ஆதலினாலே திருவாசகம் என்று சொல்லுவதே புனிதமானது. திருவாசக பாடல்களை ஊன்கலந்து உயிர்கலந்து ஓட்டாமல் இணைக்க பாடுவது மிக புனிதமானது. சிவமாகி நிற்கின்ற செம்பொருளை காண்பதற்கு சிவமாகவே தன்னை ஆக்கிக் கொள்ளுகின்ற திறத்தை தருகின்ற சிறப்புக்குரியதாக விளங்குவது திருவாசகம். ஆதலினாலே திருவாசகத்தை ஓதி உணர்ந்து மனநலம் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம்.